தளபதி விஜய் அவர்கள் முடிஞ்ச அளவு இதை சீக்கிரமாக வந்து ஸ்டாப் பண்ணி ஆக வேண்டும். இது ஸ்டாப் பண்ணணும்னா கட்சியை வந்து உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களோட ஒவ்வொரு மூவும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருந்தது. ஆனால் சமீப காலமாக தளபதி விஜய் அவர்களோட நடவடிக்கையை வந்து அந்த சுதந்திரம், தளபதி கொடுத்த சுதந்திரமே வந்து தவறாக போய்கொண்டு இருக்கு. ஸோ முக்கியமாக வந்து நம்ம பிரகாஷ் கிஷோர், ஆதவ் அர்ஜுன் வந்துட்டு அப்புறமா வந்து இந்த சுதந்திரம் வந்து ரொம்ப தப்பாக வந்து போக ஆரம்பித்திருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது வந்து தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் இது வந்து திமுக மாதிரி ஒரு கட்சி கிடையாது, அதிமுக மாதிரி ஒரு கட்சி. எந்த இடத்துலையுமே வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஸோ வந்து திமுக மாதிரி ஒரு கட்சியை வந்து உருவாக்கும் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற விஷயத்த சொன்னதே கிடையாது. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் கட்சி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிமுக வந்து ஒரு ஆளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து எம்ஜிஆரை பேஸ் பண்ணி தான் வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து வளர்ந்தது. அதே சமயம் வந்து எம்ஜிஆர் இறந்துட்டு அப்புறமா ஜெயலலிதா அவர்களை பேஸ் பண்ணி தான் வந்து அதிமுக கட்சி வந்து வளர்ந்தது. அதை தொடர்ந்து வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து இருக்கு. இதில் வந்து இரண்டாவது தலைவர்கள், மூன்றாவது தலைவர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து இருக்கும். இவங்களோட தலைமையில் தான் எல்லா ஒரு விஷயமும் வெளியாகும். ஆனால் நீங்கள் வந்து திமுக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. திமுக வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், அதாவது வந்து பல தலைவர்கள் வந்து உள்ளே வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் யார் முதல்வர் அப்படிங்கிற விஷயமே வந்து தெரியாத அளவுக்கு தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்திலையும் வந்து இருக்குது. ஸோ திமுக மாதிரி தான் வந்து தமிழக வெற்றி கழகம் செயல்படுகிறதோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தவறான விஷயமா போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் சரிவை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா தளபதி விஜய் தான். இது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றதை விட தளபதி வெற்றி கழகம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு அறிக்கையாக இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் தான் வெளியிடணும். ஸோ இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீப காலமாக ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருந்தது. அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் பார்வை கொண்டு இருந்தது. இதை பற்றி வந்து பிரகாஷ் கிஷோர் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பிரகாஷ் கிஷோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ என்னைக்குமே வந்து அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து வைக்காது. ஸோ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஓப்பன் தன் சிங்கிளாக தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து சந்திக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரகாஷ் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, பிரகாஷ் கிஷோர் அவர்கள் சொன்னது சரியான விஷயம் தான். தளபதி விஜய் தான் சிஎம் ஆகணும், அதிமுகவோட கூட்டணி விஷயம் தளபதியெல்லாம் துணை முதலமைச்சர்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், ஒரு அரசியல் கட்சி விமர்சகர்களாக யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ கூட்டணியை பற்றி வந்து இத்தனை நாள் வந்து புசி ஆனந்த் அவர்கள் இருக்காங்க கூட. ஸோ ஈவன் வந்து புசி ஆனந்த் அவர்களே வந்து கூட்டணியை பற்றி கேட்கும்போது நாங்கள் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தளபதி விஜய் தான் முடிவு பண்ணுவாங்க. எந்த கேள்வி புசி ஆனந்த் கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தளபதி விஜய் தான் முடிவு பண்ணுவாங்க, தளபதி விஜய் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஆனால் நேற்று வந்து பிரகாஷ் கிஷோர் தான் வந்தாங்க. நேற்று வந்த பிரகாஷ் கிஷோர் வந்து திடீர்னு வந்து தளபதி வந்து யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவரை தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் மாதிரி வந்து ஓப்பனா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து தலைவர் எடுப்பது தான் முடிவு. அவர் தான் வந்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும் பப்ளிக் இடத்துல. நீங்கள் இப்படி சொல்வது ரொம்ப தவறான விஷயம். ஏற்கனவே வந்து பத்திரிகையாளர் ஐயனார் அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதிமுகவோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பொது வெளியில் வந்து சொல்லியிருந்தாங்க. தளபதி விஜய் எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது வந்து முழுக்க முழுக்க தவறான விஷயம். ஸோ இது ரெண்டு கூட வந்து ஓகே, அவங்களோட கருத்து வாய் தவறி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆதவ் அர்ஜுன் வந்து இன்னுமே வந்து தவறான விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எகெயின்ஸ்டா வந்து தன்னோட ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது பல சர்ச்சையாக வந்து வெடித்தது. இது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் ஆதவ் அர்ஜுன் அதே மாதிரி ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தமிழக வெற்றி கழகத்து துணை பொதுச் செயலாளர்னு போட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு அந்த ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபேஸ் ஆஃப் த தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் தான். தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணால் தளபதி ஆதவ் அர்ஜுன் வந்து ரீட்வீட் வந்து பண்ணலாம், அதை பற்றி வந்து கருத்தை வந்து தெரிவிக்கலாம், அதுக்கான ஒரு பதிலை வந்து சொல்லலாம், இல்லை அதை பற்றி வந்து விமர்சனம் செய்து
எது வேணால் பண்ணலாம். ஆனால் அதே அறிக்கையை வந்து அவரோட அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நேம் போட்டுட்டு அவர் தமிழக வெற்றி கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணுவது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உரிமை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம், இதில் என்ன ஒரு பெரிய தவறு இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக அது இருக்கும். நீங்கள் வந்து யாதவ் அர்ஜுன், அதுக்கும் பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை பாருங்க. ஸோ புஷி ஆனந்த் அவர்கள் இத்தனை வருஷமா தளபதி கூட வந்து இருக்காங்க. எந்த இடத்துலையும் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் சார்பாக ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் ஆகாது. தளபதி சொன்னாங்க, தளபதி இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அறிக்கை வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து புஷி ஆனந்த் கிட்ட சின்னதாக ஒரு கேள்வி கேட்டாலும் மாநாடு எப்போ இல்லை பொதுக்குழு கூட்டம் எப்போ, ஏதாவது சின்னதாக எந்த சின்ன கொஸ்டின் ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின் எது கேட்டாலும் வந்து தலைவர் தான் எல்லாமே முடிவெடுப்பாங்க. தலைவர் சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் தலைவர் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுனும் பிரசாந்த் கிஷன் இவங்களாம் வந்துட்டு அப்புறம் அவங்களே வந்து சுயமாக வந்து முடிவெடுப்பதால் என்ன பிரச்சனை ஏற்படுகிறதுனா, தமிழக வெற்றி கழகம் வந்து யார் வந்து தலைவர்கள், உண்மையான தலைவர் யார் அப்படிங்கிற குழப்பம் வந்து மக்கள் மத்தியிலேருந்து ஏற்படும். எல்லாம் ஜென்ரலாக சொல்லுவாங்க தளபதி விஜய் தான் தலைவர். ஆனால் இப்போ நம்ம அப்படி சொல்கிறோம். ஃப்யூச்சரில் வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு பெரிய ஆளாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒருத்தரோட புகழை பேஸ் பண்ணி இருக்கும் கட்சியை வந்து இன்னொருத்தர் வந்து வளர்த்தக்கூடாது. எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி ரெண்டு பேரும் வந்து யாரையுமே வந்து வளர்த்தலை. அவங்க ரெண்டு பேராக வளர்ந்தாங்க. அவங்க கீழே தான் வந்து மற்ற நிர்வாகிகள் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஆதவ் அர்ஜுனும் சரி பிரசாந்த் கிஷோரும் சரி, அந்த பிரசாந்த் கிஷோர் வரும்போது தளபதி விஜய் ரெண்டு பேர் வராங்க. பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெனாவட்டாக இருந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் ஹீரோவா தளபதி ஹீரோவா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. ஆதவ் அர்ஜுன் கூட வந்து ஓரளவு பரவலாம், ஆனால் பிரசாந்த் கிஷோர் ஓவராக வந்து பண்ணாங்க. இது எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் 4 லைட் வச்சு கேமரா வச்சு நீங்கள் என்னென்னா பேசலாம், ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோவக்காரி என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த பொண்ணை விட்டுட்டு போக உங்களுக்கு மனசில். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த ஜோடி வந்து தேவலாக செட் ஆகாத ஜோடி, இந்த ஜோடி வந்து இருந்தால் ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அது வந்து மனசு வந்து ஏற்றுக்காது. அதுதான் இப்போயும் நமக்கும் தெரியும், தளபதி ஃபேன்ஸாக இதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ வந்து முடிஞ்ச அளவு தளபதி விஜய் அவர்கள் இதை பார்த்துட்டு இருந்தால் தயவு செஞ்சு பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் ஓவரா இடம் கொடுக்காதீங்க. அது வந்து தப்பாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் முடிஞ்ச அளவு இதை சீக்கிரமாக வந்து ஸ்டாப் பண்ணி ஆக வேண்டும். இது ஸ்டாப் பண்ணணும்னா கட்சியை வந்து உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்து அவங்களோட ஒவ்வொரு மூவும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருந்தது. ஆனால் சமீப காலமாக தளபதி விஜய் அவர்களோட நடவடிக்கை வந்து அந்த சுதந்திரம், தளபதி கொடுத்த சுதந்திரமே வந்து தவறாக போய்கொண்டு இருக்கு. ஸோ முக்கியமாக வந்து நம்ம பிரகாஷ் கிஷோர், ஆதவ் அர்ஜுன் வந்துட்டு அப்புறமா வந்து இந்த சுதந்திரம் வந்து ரொம்ப தப்பாக வந்து போக ஆரம்பித்திருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது வந்து தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் இது வந்து திமுக மாதிரி ஒரு கட்சி கிடையாது, அதிமுக மாதிரி ஒரு கட்சி. எந்த இடத்துலையுமே வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஸோ வந்து திமுக மாதிரி ஒரு கட்சியை வந்து உருவாக்கும் கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற விஷயத்த சொன்னதே கிடையாது. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் கட்சி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிமுக வந்து ஒரு ஆளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து எம்ஜிஆரை பேஸ் பண்ணி தான் வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து வளர்ந்தது. அதே சமயம் வந்து எம்ஜிஆர் இறந்துட்டு அப்புறமா ஜெயலலிதா அவர்களை பேஸ் பண்ணி தான் வந்து அதிமுக கட்சி வந்து வளர்ந்தது. அதை தொடர்ந்து வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து இருக்கு. இதில் வந்து 2வது தலைவர்கள் 3வது தலைவர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து இருக்கும். இவங்களோட தலைமையில் தான் எல்லா ஒரு விஷயமும் வெளியாகும். ஆனால் நீங்கள் வந்து திமுக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. திமுக வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், அதாவது வந்து பல தலைவர்கள் வந்து உள்ளே வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் யார் முதல்வர் அப்படிங்கிற விஷயமே வந்து தெரியாத அளவுக்கு தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்திலையும் வந்து இருக்குது. ஸோ திமுக மாதிரி தான் வந்து தமிழக வெற்றி கழகம் செயல்படுகிறதோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தவறான விஷயமா போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் சரிவை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா தளபதி விஜய் தான். இது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றதை விட தளபதி வெற்றி கழகம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு அறிக்கையாக இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் தான் வெளியிடணும். ஸோ இன்னைக்கு வந்து
பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீப காலமாக ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருந்தது. அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயம் பார்வை கொண்டு இருந்தது. இதை பற்றி வந்து பிரகாஷ் கிஷோர் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பிரகாஷ் கிஷோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ என்றைக்குமே வந்து அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து வைக்காது. ஸோ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஓப்பன் தன் சிங்கிளாக தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து சந்திக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரகாஷ் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, பிரகாஷ் கிஷோர் அவர்கள் சொன்னது சரியான விஷயம் தான். தளபதி விஜய் தான் சிஎம் ஆகணும், அதிமுகவோட கூட்டணி விஷயம் தளபதியெல்லாம் துணை முதலமைச்சர்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒரு அரசியல் கட்சி விமர்சகர்களாக யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ கூட்டணியை பற்றி வந்து இத்தனை நாள் வந்து புசி ஆனந்த் அவர்கள் இருக்காங்க கூட. ஸோ ஈவன் வந்து புசி ஆனந்த் அவர்களே வந்து கூட்டணியை பற்றி கேட்கும்போது நாங்கள் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தளபதி விஜய் தான் முடிவு பண்ணுவாங்க. எந்த கேள்வி புசி ஆனந்த் கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தளபதி விஜய் தான் முடிவு பண்ணுவாங்க, தளபதி விஜய் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஆனால் நேற்று வந்து பிரகாஷ் கிஷோர் தான் வந்தாங்க. நேற்று வந்த பிரகாஷ் கிஷோர் வந்து திடீர்னு வந்து தளபதி வந்து யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவரை தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் மாதிரி வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து தலைவர் எடுப்பது தான் முடிவு, அவர் தான் வந்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும் பப்ளிக் இடத்துல. நீங்கள் இப்படி சொல்வது ரொம்ப தவறான விஷயம். ஏற்கனவே வந்து பத்திரிகையாளர் ஐயனார் அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதிமுகவோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பொது வெளியில் வந்து சொல்லியிருந்தாங்க. தளபதி விஜய் எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது வந்து முழுக்க முழுக்க தவறான விஷயம். ஸோ இது ரெண்டு கூட வந்து ஓகே, அவங்களோட கருத்து வாய் தவறி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆதவர்ஜுன் வந்து இன்னுமே வந்து தவறான விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆதவர்ஜுன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எகெயின்ஸ்டாக வந்து தன்னோட ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது பல சர்ச்சையாக வந்து வெடித்தது. இது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் ஆதவர்ஜுன் அதே மாதிரி ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தமிழக வெற்றி கழகத்து துணை பொதுச் செயலாளர்னு போட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு அந்த ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபேஸ் ஆஃப் த தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் தான். தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணால் தளபதி ஆதவர்ஜுன் வந்து ரீட்வீட் வந்து பண்ணலாம், அதை பற்றி வந்து கருத்தை வந்து தெரிவிக்கலாம், அதுக்கான ஒரு பதிலை வந்து சொல்லலாம், இல்லை அதை பற்றி வந்து விமர்சனம் செய்து வேணா பண்ணலாம். ஆனால் அதே அறிக்கையை வந்து அவரோட அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நேம் போட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணுவது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உரிமை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம். இதில் என்ன ஒரு பெரிய தவறு இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக அது இருக்கும். நீங்கள் வந்து ஆதவர்ஜுன், அதுக்கும் பிரசாந்த் கிஷோர் இவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை பாருங்க. ஸோ புசி ஆனந்த் அவர்கள் இத்தனை வருஷமா தளபதி கூட வந்து இருக்காங்க. எந்த இடத்துலையும் வந்து புசி ஆனந்த் அவர்கள் சார்பாக ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் ஆகாது. தளபதி சொன்னாங்க, தளபதி இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அறிக்கை வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து புசி ஆனந்த் கிட்ட சின்னதாக ஒரு கேள்வி கேட்டாலும், மாநாடு எப்போ, இல்லை பொதுக்குழு கூட்டம் எப்போ, ஏதாவது சின்னதாக எந்த சின்ன கொஸ்டின் ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின் எது கேட்டாலும் வந்து தலைவர் தான் எல்லாமே முடிவெடுப்பாங்க. தலைவர் சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் தலைவர் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஆதவர்ஜுனும் பிரசாந்த் கிஷோர் இவங்களாம் வந்துட்டு அப்புறம் அவங்களே வந்து சுயமாக வந்து முடிவெடுப்பதால் என்ன பிரச்சனை ஏற்படுகிறதுனா, தமிழக வெற்றி கழகம் வந்து யார் வந்து தலைவர்கள், உண்மையான தலைவர் யார் அப்படிங்கிற குழப்பம் வந்து மக்கள் மத்தியிலேருந்து ஏற்படும். எல்லாம் ஜென்ரலாக சொல்லுவாங்க தளபதி விஜய் தான் தலைவர். ஆனால் இப்போ நம்ம அப்படி சொல்கிறோம். ஃப்யூச்சரில் வந்து ஆதவர்ஜுன் வந்து ஒரு பெரிய ஆளாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒருத்தரோட புகழை பேஸ் பண்ணி இருக்கும் கட்சி வந்து இன்னொருத்தர் வந்து வளர்த்தக்கூடாது. எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி ரெண்டு பேரும் வந்து யாரையுமே வந்து வளர்த்தலை. அவங்க 2 பேராக வளர்ந்தாங்க. அவங்க கீழே தான் வந்து மற்ற நிர்வாகிகள் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஆதவர்ஜுனும் சரி பிரசாந்த் கிஷோரும் சரி, அந்த பிரசாந்த் கிஷோர் வரும்போது தளபதி விஜய் 2 பேர் வராங்க. பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெனாவட்டாக இருந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் ஹீரோவா தளபதி ஹீரோவா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. ஆதவர்ஜுன் கூட வந்து ஓரளவு பரவலாம், ஆனால் பிரசாந்த் கிஷோர் ஓவராக வந்து பண்ணாங்க. இது எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் 4 லைட் வச்சு கேமரா வச்சு நீங்கள் என்னென்னா பேசலாம், ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோவக்காரி என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த பொண்ணை விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு இல்லை. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த ஜோடி வந்து தேவலாம் செட் ஆகாத ஜோடி, இந்த ஜோடி வந்து இருந்தால் ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அது வந்து மனசு வந்து ஏற்றுக்காது. அதுதான் இப்போயும் நமக்கும் தெரியும், தளபதி ஃபேன்ஸாக இதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ வந்து முடிஞ்ச அளவு தளபதி விஜய் அவர்கள் இதை பார்த்துட்டு இருந்தால் தயவு செஞ்சு பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் ஓவராக இடம் கொடுக்காதீங்க. அது வந்து தப்பாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.